வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். டிவிகே ஆட்சியில் மின்வெட்டு பிரச்சனை, இரவு நேரங்களில் மின்சாரம் கட்டாகிறது. இந்த ப்ராப்ளம் பரவலாக தமிழகம் முழுவதும் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சில தனிநபர்கள் செய்யக்கூடிய தப்பு, அது சில தனிநபர்கள் யாரோ ஒருத்தருடைய தூண்டுதலில் இப்படி பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்ட்டு அதற்கான ஆக்ஷன் எடுக்குது அப்படின்னு மினிஸ்டர் சிடி நிர்மல்குமார் சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தார். நேற்று பார்த்தீங்கன்னா சென்னையில் பல பகுதிகளில் மின்வெட்டு, இரவு நேரங்களில். மினிஸ்டர் விளக்கம் கொடுக்குறாரு. ஆவடியில் ஃபியூஸ் கட்டை இருக்குது பார்த்தீங்களா, ஃபியூஸ் கட்டை அதை வேணும்னே பிடுங்கிட்டு போயிடுறாங்க, திருடிட்டு போயிடுறாங்க சில கும்பல், அதனால தான் ஏற்பட்டிருக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அது சம்மந்தப்பட்ட சிசிடிவி வீடியோவையும் வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் ஃபியூஸ் கட்டையை எடுத்துகிட்டு போகக்கூடிய காட்சிகள் பதிவாகுது. இதை மறுக்கலை. ஆனால் ஆவடியில் மட்டுமா பவர் கட்டு? நேற்று சென்னையில் பொன்னேரி, மடிப்பாக்கம், மேடவாக்கம், அம்பத்தூர், அரும்பாக்கம், மாங்காடு, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஆல் ஓவர் சென்னை நேற்று எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருந்திருக்கு. மின்வெட்டு பிரச்சனை நேற்று ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அப்போது ஆவடியில் ஃபியூஸ் கட்டையை பிடிங்கிட்டு போயிட்டாங்க, ஓகே. அப்போ மற்ற பகுதிகளில் மின்வெட்டுக்கு என்ன காரணம்? மினிஸ்டர் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் டிமாண்ட் பண்ணுறாங்க. திமுக காரங்க தான் இப்படி பண்ணுறாங்க. ஆட்சி மாறினாலும் அதிகாரிகள் திமுக ஆட்சியில் இருந்தவங்க தானே, அவங்க தான் திமுகவுடைய தூண்டுதலின் பேரில் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு டிவிகே காரங்க சொல்கிறாங்க. சைல்டிஷாக இருக்குது இது மாதிரி சொல்கிறது. ஆட்சி அதிகாரமே இப்போது சிஎம் விஜய் கிட்டே இருக்குது, டிவிகே கிட்டே இருக்குது. அதிகாரிகள் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே. அப்படி பண்ணால் வேலையை விட்டே தூக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை உண்டாக்கணும்ல கவர்மெண்ட்டு. அப்போது இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் தானே, ஆளுமை திறன் இல்லைன்னு தானே அர்த்தம். எப்படி பார்த்தாலும் டிவிகேவுக்கு இது பிரச்சனை தான். ஒன்று, மின்வெட்டு பிரச்சனையை வரவிடாமல் பண்ணணும். இல்லை வேணும்னே சில பேர் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வேலையை விட்டே தூக்கணும். எதுவுமே பண்ணாமல் இப்படி பேசிக்கிட்டே இருந்தால் எதற்கும் தீர்வு கிடைக்காது அப்படிங்கிறதான் காமன் மேனுடைய ஃபீட்பேக்காக இருக்குங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, அண்ணாமலை தனியாக இயக்கம் தொடங்கிட்டார்ல, 17 லட்சத்துக்கும் அதிகமான வாலண்டியர்ஸு சேர்ந்துருக்காங்க. அண்ணாமலையுடைய இந்த இயக்கத்தை பற்றி, அவருடைய தனிக்கட்சி பிளானை பற்றி நிறையா யூடியூப் சேனல்கள் பொதுமக்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. யூடியூப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா குறைந்தது 100 வீடியோ கிட்டே இருக்குது பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்கக்கூடிய வீடியோக்கள். அது எல்லாத்தையும் அலாசி ஆய்வு செய்யும்போது பொதுமக்கள் சில விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அண்ணாமலையை யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. சிஎம் விஜயோட அண்ணாமலையை கம்பேர் பண்ணால் சிஎம் விஜய் ஜெயிப்பாரா, அண்ணாமலை ஜெயிப்பாரா? இந்த கம்பேரிசனை கூட பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அண்ணாமலை கூட சிஎம் விஜயை எப்படி கம்பேர் பண்ணுறீங்க? அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, செய்தியாளர் சந்திப்பை போல்டாக ஹேண்டில் பண்ணுவார். அதனால் இப்போ விஜய்க்கு ஜென் இசட் தலைமுறை ஓட்டு போட்டுட்டாங்க. அது எப்படி போட்டாங்க, எப்படி பொதுமக்கள்லாம் போய் விசில் சின்னத்துக்கு ஓட்டு குத்துனாங்கன்னே தெரியலை. ஒரு மேஜிக் மாதிரி நடந்துருச்சு. ஆனால் இப்போ யோசிச்சு பார்த்தா இந்த 2 போட்டியாளர்களில் அண்ணாமலை தான் சரியான நபர்னு தோணுது அப்படின்னு பரவலாக பல யூடியூப் சேனலில் மக்களுடைய பேட்டிகளை பார்க்க முடியுது. அண்ணாமலையை பிடிக்காதவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? பாஜக தமிழகத்தில் ஜெயிக்க முடியலை, அதனால தான் பிளான் பியை பாஜக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலையை கட்சி தொடங்க சொல்லி அதற்கு பொதுமக்களுடைய ஆதரவு வரும்ல, சில வருடங்களுக்கு பிறகு அண்ணாமலை இயக்கத்தை பாஜகவோட மெர்ஜ் பண்ணிடுவாங்க, சேர்த்துக்குவாங்க. இது பிஜேபியுடைய பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை பிடிக்காதவங்க உளறிக்கு இருக்காங்க. அதையும் நியூட்ரல் ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க தெரியுமா? தமிழக பாஜகவுடைய தலைவராக இருந்தபோது மத்திய அரசாங்கத்துடைய பல திட்டங்களை அண்ணாமலை எதிர்த்து தமிழகத்துக்குள்ளே வரவிடாமல் தடுத்திருக்காரு. இப்போது மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படிங்கிறத வலியுறுத்தி கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். அப்போ கர்நாடகாவில் பாஜக அரசு, அதுக்கு எதிராக உண்ணாவிரத போராட்டம் இருந்தார். அப்போது அண்ணாமலை தமிழக மக்கள் சார்ந்த, தமிழகம் சார்ந்த நலனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு கொடுத்தவராக கடந்த காலத்தில் இருந்திருக்காரு. தனியாக இயக்கம் தொடங்கினாலும் டெஃபினட்டாக அந்த ரூட்டில் தானே போவார் அப்படின்னு நியூட்ரல் ஆடியன்ஸு பதிலடி கொடுக்குறாங்க. பிடிக்காதவங்களுடைய இது போன்ற குற்றச்சாட்டுக்கு பாஜக தான் இயக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு நியூட்ரல் ஆடியன்ஸே செக் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறோங்க. ஆக மொத்தம் நினச்சி பார்த்ததை விட பல மடங்கு அதிக வரவேற்பு, ரெஸ்பான்ஸு அண்ணாமலையுடைய இயக்கத்துக்கு தொடங்க போகிற கட்சிக்கு கிடச்சி வருது. பெரிய விஷயம்.
இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா நாளைக்கு டெல்லி போகிறாராம். நாளை மறுநாள் நிதி ஆயோக் கூட்டம் நடக்குதாம். அதை அட்டன் பண்ணுறதுக்காக டெல்லி போகிறாரு நாளைக்கு சிஎம். முதல்வருடைய இந்த பயணத்தின் போது ராகுல், சோனியா இவங்களை விஜய் சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரிப் அப்போவே ஹோம் மினிஸ்டரை சந்திக்க டைம் கேட்டார். ஆனால் ஹோம் மினிஸ்டருக்கு நேரம் இல்லை, அதனால் சிஎம்மை சந்திக்க முடியலை. இந்த செகண்ட் ட்ரிப் அப்போ ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவை சிஎம் விஜய் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.